வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பிளாக்கெட் வச்ச நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம பிளாக்கெட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு 6 இன்ச் வித் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இதோட லென்த் வந்துட்டு 10 11 அது மாதிரி வச்சுக்கலாம். அந்த இதை 10 or 11 அது மாதிரி வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை நம்ம இதுக்கு வந்துட்டு எதுக்காக நான் இந்த ஜிக்ஸாக்ல இது போட்டிருக்கேன்னா, இது வந்து சில்க் காட்டன் மெட்டீரியல்ன்றதுனால இதுலேருந்து த்ரெட்டெல்லாம் பிரிஞ்சு வரும். அதுக்காக இந்த ஜிக்ஸாக் ஜிசர் வச்சுட்டு இப்படி ஜிக்ஸாக்காக போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபினிஷிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து சுடிதாரோட ஃப்ரண்ட் பீஸ். இது சுடிதார் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது, மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி பேட்டர்ன் போடுறது எப்படின்னு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். அது மாதிரி தான் இந்த ஃப்ரண்ட் பீஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு எப்படின்னா, இது வந்து பிளாக்கெட் வைக்கிறதுனால மற்றதுக்கெலாம் நம்ம இன்னர் நெக் வைக்கிறத விட நீங்கள் 1/4 இன்ச்சு கம்மியாக வச்சுக்கணும். அதுக்கு என்னோடது 2.25னா நான் இதுக்கு வந்துட்டு இப்போ 2.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த இதில் வந்துட்டு இதுவும் ஒரு 2.5 இன்ச்சு வச்சுங்க. இந்த இது ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் கவ்வில் இது மாதிரி ஒரு கவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 7 இன்ச் அது மாதிரி ஒரு சின்ன ஸ்லிட் இப்படி போட்டுக்கணும். இதுலேருந்து இதை கட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் நம்ம வந்து 2.5 இன்ச்சும் இந்த ஸ்லிட்டு வந்து ஒரு 7 இன்ச்சும் அது மாதிரி போட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து மெட்டீரியலோட ராங் சைடில் இந்த கிளாத்தோட ரைட் சைடு இருக்கிற மாதிரி வச்சு சென்டர் வீணாச்சு வச்சு நம்ம பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிவிட்டு நம்ம மெட்டீரியலை டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இது ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட்டில் வரும்போது ஒரு இதை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வரும். இப்போ நம்ம அந்த ஸ்லிட்டை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த கார்னர் லேசாக நம்ம இப்போ ஸ்லிட்டு கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ராங் சைட்லேருந்து இப்போ ரைட் சைடுக்கு எடுக்கணும். கிளாத்தை எடுத்தோன்னே இது மாதிரி வந்துடும். இது வந்ததுக்கு பிறகு இந்த இதை இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க இந்த இதை. அதுக்கப்புறம் இதை ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணிவிட்டு இது மாதிரி வச்சு இதில் வந்து ஒரு அயன் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். இதில் ஸ்டிச் பண்ணிக்கணும். அதை இதுக்கு மேலே நம்மளுக்கு தேவைப்படாது. இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கணும். இது மாதிரி இப்போ ஸ்டிச் பண்ணி இந்த ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிவிட்டேன். நீங்களும் ஒரு ஸ்டெப்புக்கும் அயன் பண்ணி இதை பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக நல்லாயிருக்கும். இது மாதிரி ஃபோல்ட் பண்ணதை இந்த இதில் வச்சு இதுலேருந்து ஒரு ஸ்டிச் பண்ணி பின் பண்ணிக்கிங்க.
இதை ஓரமாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை ஒட்டின மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். இங்கே நம்ம வந்து 7 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் வந்துட்டு அந்த ஸ்டிச்சை நிறுத்திடணும். நம்ம இந்த இதை வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம இதை மடித்து வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து இந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இது கீழே இருக்க துணியிலையோ அது மாதிரி எதுவும் படாமல் இந்த இதை பார்த்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் மடித்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரியே இந்த ஆப்போசிட் சைடும் மடித்து வச்சு நம்ம ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறோம். நம்ம இந்த இடம் வரும்பொழுது மடித்து வச்சுட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்தோடனே இப்படி வரும். இப்போ நம்ம பிளாக்கெட் ரெடி பண்ணிட்டோம். நெக் லைனை பயாஸ் எப்படி வச்சு ஃபினிஷ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ பயாஸ் எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பயாஸ் வந்துட்டு நம்மளோட யூனெக் அதுக்கெலாம் வந்துட்டு அதுதான் யூஸ் ஆகும். பயாஸ்டு தான் அது வந்துட்டு இப்போ ஒரு கிளாத் ஸ்கொயர் பீஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு இப்போ 45 டிகிரியில் நம்ம பார்த்தோம்னா அந்த கிளாத் வந்துட்டு இப்படி இது மாதிரி ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அந்த இது அது மாதிரி இருக்குதா, அதுதான் அந்த 45 டிகிரி. அதில் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம லைன் போட்டுக்கணும். இந்த மாதிரி வரணும். இது மாதிரி வர்றது தான் நம்மளுக்கு வந்து அந்த யூனெக்குக்கெலாம் கரெக்டாக இருக்கும்.
இது மாதிரி இப்படி இழுக்க வரும். இது வந்து 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் வச்சுக்கணும். இது மாதிரி இப்படி டர்ன் பண்ணிவிட்டு இது மேலே ஒட்டின மாதிரி ஒரு ஸ்டிச் போடணும், டாப் ஸ்டிச். இது மாதிரி இப்படி ரெடி பண்ணிட்டோம் நம்ம. இதை வந்து இப்படி மடிச்சுட்டு இது மாதிரி மடித்து இதை ஸ்டிச் பண்ணுறாருந்தாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை ஹெம்மிங் பண்ணுறாருந்தாலும் ஹெம்மிங் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஸ்டிச்சே பண்ணிடலாம். இது மாதிரி நம்மளுக்கு நெக் லைன் ரெடி ஆகிடும். அடுத்த நெக், இந்த நெக்கையும் இது மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணிங்க பயாஸ் வச்சு. நம்ம இப்போ 2 சைடும் பயாஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த பிளாக்கெட்டில் வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஹுக்கு அது மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.